இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி. இது மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி பூண்டெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பரான ஒரு தக்காளி சட்னி. ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது சீக்கிரமாகவே இந்த சட்னியை செஞ்சிடலாம். இந்த சூப்பரான சட்னி செய்கிறதுக்கு நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சின்னதாக இருக்குது, அதனால் 6 எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 தக்காளி 4 தக்காளி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளி பழம் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ரவுண்ட் சைஸாக அறுத்து வச்சுக்கணும், ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி இப்போ ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி சூப்பராக ரவுண்ட் சைஸாக நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள், பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு ஆஃப் சைஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி நீங்களும் கட் பண்ணிடுங்க. 7 பல் பூண்டு தோலை எடுத்துகிட்டு அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நீங்கள் தக்காளி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இதோட அளவுகள்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பாருங்கள் இவ்வளோ எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி பசங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் நீங்கள் போட வேண்டாம். பெரியவங்க சாப்பிட்றா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிற எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த சூப்பரான சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அடுத்ததாக ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன், ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். இது எண்ணெய் ஹீட் ஆனதும் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை நம்ம இதில் ஒவ்வொன்றா நம்ம போட்டு திருப்பி போட்டு எண்ணெயிலேயே நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி பழம் ஒவ்வொரு பீசஸாக இதில் போட்டுடலாம். தனித்தனியாக ஒவ்வொரு பீசஸாக வைக்கணும், ஒன்றா போடக்கூடாது. பாருங்கள், இப்போ கட் பண்ண தக்காளியும் ஒவ்வொரு பீசஸாக தனித்தனியாக வைக்கணும். இது பாருங்கள், கட் பண்ண தக்காளி ஒவ்வொரு பீசஸாக நான் வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்ததும் அடுத்த சைடு நம்ம இடுக்கிலையோ இல்லை கத்திலையோ இல்லை ஸ்பூன்லேயோ திருப்பி விட்டு இதை வேக வைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ ஒவ்வொன்றா இது மாதிரி இடுக்கி வச்சு திருப்பி போட்டலாம். இல்லைன்னா ஸ்பூன் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு இடுக்கி வச்சு ஒரு சைடு வந்துடுச்சு, அடுத்த சைடு திருப்பி போட்டிருக்கேன். அதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். இப்போ தக்காளி எல்லாமே திருப்பி போட்டாச்சு. அதோட பூண்டு இதோட சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ அவ்வளோ பூண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி செய்து நம்ம சட்னி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃப்ரையான தக்காளியெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மீதி இருக்கிற தக்காளி இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு இன்ச்சில் போட்டு எடுத்துடணும். இல்லைன்னா உங்கள்கிட்ட இடிக்கிற கல் உரல் இருந்தால் கூட அதில் கூட போட்டு இடித்து செய்யலாம். அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு அடுத்ததை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஆறணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியும். மிக்ஸி ஜாரில் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரு இன்ச்சில் போட்டு கொஞ்சம் அரைச்சா போதும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கல்லில் இடித்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ஆறிடுச்சு பாருங்கள். மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் ஒரு இன்ச்சில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது தக்காளி அரைக்கும் போதே நான் உப்பும் மிளகாய்த்தூளும் போட்டுக்கிறேன், நீங்களும் போட்டுக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு.
அதோட லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதோட வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சு. இட்லியும் ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி இட்லி தோசையோடு சாப்பிட இந்த தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.